மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல குறிப்பா இந்து சமய அறநிலையத்துறை மிகப்பெரிய ஒரு துறை. இதன் கீழே 40,000 முதல் 44,000 கோயில்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு கோவில் முறையாக பராமரிப்பு செய்யப்படுகிறதா? அது அந்த துறை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொன்னாலும் நிறைய கோயில்கள்ல வௌவால் குடி இருக்கு. பராமரிப்பு இல்லாத கோயில்கள் எத்தனையோ இருக்கு. அதை நீங்க சரி செய்ய ஆவணம் செய்யுமாறு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். அதே போல கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படையான தேவை குடிநீர் தேவையும் கழிப்பறை தேவையும் இது மிக சுகாதாரமாக இருக்குமாறு பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம். இதை கருத்திலே கொண்டு மாண்புமிகு தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு இப்போ நிறைய திருக்கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு தான் இருக்குது. அந்த ஆக்கிரமிப்பு செய்வதற்கு யார் செஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து எப்படி மீட்கணும், அதுக்கு ஒரு தனி கமிட்டி போட்டு அதுக்கான கேஸ் நடந்துட்டு இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு கோயில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு தான் அதிகமா இருக்குது. இந்த சொத்துக்களை சேகரித்து இந்து சமய அறநிலையத்துறை வைத்துக் கொண்டாலே எல்லா கோயில்களையும் முறையா பராமரிப்பு செய்யலாம். ஒரு டாஸ்மார்க்ல என்ன வருமானம் வருது, அதோட சிறந்த வருமானம் கோயில்ல வரும். ஏன்னா பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது. அந்த வருமானம் எல்லாம் சுய லாபத்துக்காக எங்கேயோ போகுது. அந்த போக்குவரத்தை தடை செஞ்சு சொத்துக்களை மீட்டு அந்தந்த கோயில்கள் வழிபாட்டிற்காகவும் பொதுமக்கள் தரிசனத்திற்காகவும் குருக்களுக்கு அவங்க அந்த குருக்களுக்கு ஒரு சில கோயில்கள்ல குருக்களுக்கு எல்லாம் சம்பளமே கொடுக்கறது இல்லை. நீங்க தட்டுல ஒரு காசை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அந்த கோயில் இந்த கோயில் எவ்வளவுக்கு வருமானம், குருக்கள் சம்பளம், பராமரிப்புக்கு எவ்வளவு என்ன கணக்கு வழக்கு. இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அதிகாரி நியமித்து கோயிலை சொத்தை மீட்கவும் பராமரிப்பு செலவுகளை தணிக்கை செய்யவும் ஆவணம் செஞ்சா நமது கோயில்கள் பெருமை உலகளாக இருக்கு. வேற எந்த நாட்டிலும் எந்த தேசத்திலும் இல்லாத பெருமை தமிழகத்திற்கு உண்டு என்றால் அது நமது கோயில்களுடைய அடையாளங்களே. பாரம்பரிய சித்த மருத்துவர் அப்படின்னு அடிப்படையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்க தமிழக அரசு வந்துட்டு இந்த சித்த மருத்துவத்தை காக்க தமிழக அரசு என்ன செய்யணும் அப்படின்னு மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நம்முடைய தமிழகமானது 11 சித்தர்கள் கொண்ட மரபிலே வந்தது. சித்தர் மரபு வழி மருத்துவம் என்பது தமிழகத்தினுடைய மிக மிக தொன்மையான மருத்துவ கலை. இந்த மருத்துவ சட்டம் 1940 1940 ட்ரக் அண்ட் காஸ்மிக் ஆக்ட் படி பிரகாரம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பரம்பரை ரீதியாகவும் மரபு ரீதியாகவும் மருத்துவர்கள் உருவானாங்க. பின்னாளிலே 5.5 வருடம் படித்தவர்கள் மட்டுமே மருத்துவம் செய்ய வேண்டும், மற்றவர்களால் செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டம் வந்தது. இன்றைக்கும் நடைமுறை அப்படித்தான் இருக்கு. இருந்தாலும் எலும்பு முறிவு வைத்தியம், சருமரோக வைத்தியம், விசக்கடி வைத்தியம், காமாலை வைத்தியம், இப்படி பல்வேறு வைத்திய அறிவு தமிழகம் முழுவதும் பரவி கிடக்குது. இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா சித்தர்கள் மரபு இங்க என்றைக்குமே அழிய போறது இல்லை. எல்லோருக்குமே படிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறதும் இல்லை. அப்படி மரபு ரீதியாக வரக்கூடிய மருத்துவர்களை அந்தந்த மாவட்டத்தில கிராம நிர்வாக அதிகாரி மூலம் அடையாளம் கண்டு வட்டாட்சியர் மூலம் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து மரபு வழி மருத்துவர் நலவாரியம், சித்தர் மரபு வழி மருத்துவர் நலவாரியம் அப்படிங்கிறது நம்ம ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அறிவு சார்ந்த குறிப்பாக பல்வேறு நோய்களுக்கு அறிவு சார்ந்த மருந்துகள் சித்த மருத்துவத்திலே குவிந்து கிடக்கிறது. நாம் மருந்துகளை தயாரித்து உலக நாடுகள் முழுவதும் சப்ளை செய்ய முடியும். நம்முடைய நோயாளிகளுக்கு எப்படி அரசு மருத்துவமனையில சிகிச்சை செய்யறோமோ அது மாதிரி ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளிலும் சித்த மருத்துவ பிரிவு இருக்கு. ஆனா அதனுடைய பயன்பாடு மிக குறைவா இருக்கு. நிலவேம்பு குடிநீர் தேவை, கபசுர குடிநீர் தேவை, ஒரு சிக்கன்குனியா நோய் வரும்போதோ அல்லது டெங்கு காய்ச்சல் வரும்போதோ இந்த COVID-19 வரும்போது மட்டும்தான் இது பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பதை மாற்றி அரசு மருத்துவமனைகளிலே சித்த மருத்துவம் விரும்புபவர்களுக்கு கட்டாயமாக செய்யணும். அதற்கான மருந்து உபகரணங்கள், மருந்துகள், மருத்துவர்கள் அங்கே நியமிக்கப்படணும். இவங்க எல்லாம் படித்த நிலையில் வந்தாலும் மரபு ரீதியாக வரக்கூடிய அறிவை பாதுகாக்க மரபு ரீதியாக வரக்கூடிய மருத்துவர்களுக்கு நலவாரியம் அமைத்து அந்த நலவாரியத்தின் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்து தமிழகத்தின் மிக தொன்மையாக இருக்கக்கூடிய மருத்துவ கலையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை இந்த இடத்திலே தமிழக முதல்வர் முன்னிலையிலே நாங்கள் வேண்டுகோளாக வைக்கின்றோம். தங்கதுரை சித்தர் மரபு வழி மருத்துவர், சேலம்.